ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி தமிழில் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நியூ சிலபஸ். சுட்டெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா, ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் ஆகும். அவன், இவன், அது, இது என்று சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் ஆகும். தமிழில் 3 எழுத்துக்கள் இருக்குது. ஆ, இ, உ. இந்த 3 எழுத்துக்களுமே சுட்டெழுத்துக்கள் ஆகும். ஊ இப்போ நம்ம எழுத்து சுட்டால் நம்ம பயன்படுத்துவது இல்லை. அகச்சுட்டு சுட்டெழுத்துக்கள்னால் என்னன்னு தெரியுதுல்ல. சுட்டெழுத்துக்கள்னால் ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் ஆகும். அகச்சுட்டு அப்படின்னா என்னென்னா, இவன், அவன், இது, அது. இப்போ இவ்வாறு நம்ம ஈ, ஆ, இ, ஆ இந்த சுட்டெழுத்துக்களை நம்ம நீக்கிட்டோம்னா நமக்கு என்ன, பிற பொருள் நமக்கு கையில். இவ்வாறு என்னது, நீக்கினால் பிற பொருளை தருவதில்லை. சுட்டெழுத்துக்கள் உள்ளே அகத்தே இருந்து பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படுகிறது. இப்போ இவன், அவன், இது, அது இதெல்லாம் நம்ம சுட்டெழுத்துக்களை நீக்கினா நமக்கு பொருள் தராது. இதுதான் அகச்சுட்டு எனப்படுகிறது. புறச்சுட்டு அப்படின்னா என்னென்னா, புறச்சுட்டு அப்படின்னா என்னென்னா, அவ்வானம், அவ்வானம், இம்மலை, அவ்வானம், இம்மலை, இந்நூல். இவ்வாறு என்னென்னா சுட்டெழுத்துக்கள் இதில் எது இருக்குது, ஆ, இ, இ. இவ்வாறு சுட்டெழுத்துக்களை நீக்கினா நமக்கு என்ன பொருள் கிடைக்கும், வானம், மலை, நூல். இவ்வாறு பொருளை தரும். இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் வெளியே புறத்தே இருந்து பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படுகிறது. அண்மை சுட்டு, அண்மை அப்படின்னாலும் இதற்கு என்ன பொருள், அருகில். அண்மை அப்படின்னாலும் என்னது, அருகில். இவன், இவர், இது. இவ்வாறு அருகில் உள்ளவற்றை சுட்டி காட்ட வரக்கூடியதான் அண்மை சுட்டு. இதற்கு என்ன அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. இவ்வளோதான் இதில் படிக்க வேண்டியது. அண்மை சுட்டுனா அருகில் இருப்பவற்றை குறிப்பிடுவது. இவன், இவர், இது, இம்மரம், இவ்வீடு அப்படின்னு சொல்லி. இதற்கான எழுத்து இ. செய்மை, செய்மை அப்படின்னா என்னென்னா, செய்மை அப்படின்னா இதற்கான பொருள் துளைவு. செய்மை அப்படின்னா என்னென்னா துளைவு. செய்மை அப்படின்னா துளைவு. அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம். இவ்வாறு தொலைவில் உள்ளவற்றை குறிப்பிடுவதா என்னது, செய்மை சுட்டு. தொலைவில் உள்ளவற்றை குறிப்பிடுவதா என்னது, செய்மை சுட்டு. செய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. அவன், அவள், அவர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அதுக்கடுத்து அருகில் உள்ளவற்றுக்கும், ரொம்பையும் பக்கத்தில் இல்லாமையும் பக்கத்தில் இல்லாமல் தொலைவில், ரொம்ப தொலைவில் உள்ள, இடையில், ரொம்ப அருகிலும் இல்லாமல் ரொம்ப தூரத்திலும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடியதை குறிப்பிட வரக்கூடியதான் ஊ. இதை உது, உவன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சுட்டு திரிபு அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். சுட்டு திரிபு, அம்மரம், இவ்வீடு, அம்மரம், இவ்வீடு. இவ்வாறு புறச்சுட்டு. இதே எப்படி நம்ம சொல்லுவோம்னா, அந்த மரம், அந்த மரம், இந்த வீடு. ஆ, ஈனி போன்ற சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த போன்ற சுட்டு திரிபுகளாக திரிந்து வருவதால் சுட்டு திரிபு எனப்படுகிறது. கற்பவை கற்ற பின் பார்ப்போம். கரிகாலனும் அவனுடைய தங்கையும் மலர்கொடியும் பூங்காவிற்கு சென்றனர். அங்கு இருந்த, அங்கு அப்படின்றப்ப இதுவும் சுட்டெழுத்துக்கள். இங்கு, இது சுட்டெழுத்துக்கள். இம்மலர், இம்மலர்னா என்னது, அண்மை சுட்டு புறச்சு. இம்மலர் அப்படின்றப்ப என்னது, இது அண்மை சுட்டு புறச்சுட்டு. அம்மலர் அப்படின்றப்ப அது என்னது, செய்மை சுட்டு புறச்சுட்டு வந்துடும். இந்த மலரை சுட்டு திரிபு, அந்த மலரை சுட்டு திரிபு என்று கரிகாலன் சொன்னான். ஓகே, அடுத்து பார்க்க போகிறது வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா, வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் என அழைக்கப்படுகின்றன. வினா எழுத்துக்கள் முதலில் இடம்பெறும், இறுதியில் இடம்பெறும், இடையிலும் என்ன செய்யும், முதலிலும் இறுதியிலும் தான் வினா எழுத்துக்கள் இடைபெறும். வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 5 எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இருக்குது. வினா எழுத்துக்கள் ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள் ஆகும். மொழிக்கு முதலில் மட்டும் வருபவை ஏ, ஆ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குறில் ஏ, யா. எங்கு, யாருக்கு, ஏன்,
என்ன, யார் இப்படி சொல்லி முதலில் மட்டும்தான் வரும். இறுதியில் வரக்கூடியது இறுதியில் மட்டும் வரக்கூடியது ஆ, ஓ, பேசலாமா, தெரியுமோ, இவ்வாறு. மொழிக்கு முதலிலும் வரும் இறுதியிலும் வரக்கூடியது ஏ, நெடில் ஏ. இதுதான் கொஞ்சம் குழப்பம். குறில் ஏ, நெடில் ஏ, இதை மட்டும் ஞாபகம் வச்சு. ஏன், நீதானே. இது அகவினா அப்படின்னா என்னென்னா, இவ்வாறு எது, யார் போன்ற சொற்களை நம்ம இதில் இனாழுத்துக்களை நீக்கினா நமக்கு பொருள் கிடையாது. இவ்வாறு அகத்தே இருந்து பொருளை தருவது அகவினா எனப்படுகிறது. அவனோ, வருவானோ, இதில் வினா எழுத்துக்கள் ஆ, ஓ இது கேட்கலாம். அகவினா புறவினால ஆ, ஓ போன்றவற்றை நீக்கிட்டால் நமக்கு என்ன செய்யாது, பிற பொருளை தரும். இவ்வாறு பொருளை தருவது புறவினா. இவ்வாறு புறத்தே இருந்து பொருளை தருவது புறவினா. வினா சொற்களை எடுத்து எழுதுக. செழியன் துணிக்கடைக்கு சென்றான். விற்பனையாளர் ஒருவிடம் ஆயத்த ஆடை பகுதி எங்கு உள்ளது? ஏ, எங்கு என்று வினவினான். யாருக்கு? யாருக்கு? உனக்கா, பெரியவர்களுக்கா? ஆ வந்திருக்கா. ஏன் அப்படி? ஏன்? சிறுவர்களுக்கான ஆடை இல்லையோ? ஓ வந்திருக்கா இறுதியில். நீ கேட்பது உன் அளவுக்குரிய ஆடைதானே? இங்கே என்ன வந்திருக்கு? ஏ. அதோ அந்த பகுதியில் இருக்கிறது என்றார். புரிஞ்சதா? என் வீடு டேஸில் உள்ளது. என் வீடு அங்கே உள்ளது. தம்பி டேஸ் வா. இப்போ 2 வார்த்தை போட்டு பாருங்கள். தம்பி இவர் வா வராது. தம்பி இங்கே வா. நீர் டேஸ், நீர் டேஸ் அங்கே தேங்கி உள்ளது. எங்கே தேங்கி இருக்கிறது என கேள்வியை கேட்குறப்ப. யார் டேஸ் தெரியுமா? யார் அவர் தெரியுமா? யார் அப்படின்றப்ப உயர்திணை. அப்போ அந்த ஆன்சருமே உயர்திணையில் தான் வரணும். உன் வீடு டேஸில் அமைந்துள்ளது. எங்கே அமைந்துள்ளது? ஓல்டு வினா எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். நியூ சிலபஸ் தான் பெரும்பாலும் கேட்பாங்க. ஓல்டு சிலபஸ் சும்மா ரெஃபருக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கேயும் அதிலே நம்ம பார்த்ததான். 2க்கும் இது முதுகு பக்கம், மேலே. பயிற்சி பார்த்துடலாம். எது உன் வீடு? சுட்டெழுத்துக்களை எடுத்து எழுதுக. எது உன் வீடு? அது என் வீடு. ஓகேங்களா? அது என் வீடு. யார் உன் அண்ணன்? அவர் என் அண்ணன். உன் பள்ளிக்கூடம் எங்கு உள்ளது? என் பள்ளிக்கூடம் அந்த பக்கம் உள்ளது. அந்த வரல, இந்த வரல, 2மே வரும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். பயிற்சியில் இந்த இதில் முக்கியமானது இருக்குது பாருங்கள். ஏக்கு மாற்றாக தான் ஏக்கு இரண்டா. இப்போ ஏ நம்ம வெறும் வினா இதில் மட்டும் பயன்படுத்த போகிறது இல்லைங்க. வெறும் வினா சொற்களில் மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. இரண்டாவது அழுத்தம் ஏற்படவும் என்ன செய்கிறோம், நம்ம பயன்படுத்துவோம். அவன்தான் செய்தான், அவனே செய்தான். நேன்றது என்னது? இறுதியில் வருது. அவனே ஒரு இது அழுத்தம் ஏற்பட செய்யறதுக்கு வருகிறது. சீதையே சிறந்தவள், உணவே மருந்து. இப்போ நம்ம இந்த காலத்தில் என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா, ஏக்கு பதிலாக தான் பயன்படுத்தும் வழக்கம் உள்ளது. அவன்தான் முதலில் வருவான், அவனே முதலில் வருவான் அப்படின்னு 2 ஒன்று தான். சீதை தான் சிறந்தவள், சீதையே சிறந்தவள். பாண்டியன் நல்லவன். இதை வினா சொற்றொடராக மாற்றுக. பாண்டியன் நல்லவனா? அப்துல்லால் வீட்டுக்கு வந்து விட்டார், வந்து விட்டாரா? கடல் பெரியது, பெரியதா? அவ்வளோதான். பொருத்தமான என் வினாவிற்கு விடை என்ன? சுற்றுலாவுக்கு பெயர் கொடுத்திருப்பவர்கள். சுற்றுலாவிற்கு பெயர் கொடுத்தவர்கள் எத்தனை பேர்? எத்தனை கொடுத்தவர்கள் யாவர்கள் அப்படின்னு வரும். உனக்கு பிடித்த பொருள் எது?
வினா எழுத்துக்கள் மொத்தம் 5 இருக்குது. ஏ, ஏ, யா, ஆ, உ. இதில் மொழிக்கு முதலில் மட்டும் வருவது எதுன்னு கேட்டாங்கன்னா, மொழிக்கு முதலில் மட்டும்னா யா, குறில் ஏ. இறுதியில் மட்டும் வரக்கூடியது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இறுதியில் மட்டும் அப்படின்னா ஆ, ஓ. மொழிக்கு முதலிலும் வரும் இறுதியிலும் வரும் அப்படின்னா ஏ. ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் கூட படிச்சுக்கோங்க. இதில் பெரும்பாலும் எப்படி கேட்பாங்கன்னா, இதில் நம்ம பழைய சிலபஸில் எல்லாமே பார்த்தாச்சு. சார் புது சிலபஸில் எல்லாமே பார்த்தாச்சு. பழைய சிலபஸில் வந்து நீதான ஆன்றது பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள். நம் கேள்விகளை கேட்க, நம்ம ஏராளமாக கேள்வி கேட்கறதுக்கு பயன்படுவது ஆ. ஒரு சிலது கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். ஆ, நீயா நானா, இன்று பள்ளியா விடுமுறையா, வினா எழுப்புவதற்கு வேறு சில எழுத்துக்களும் உள்ளன. இது